வெந்து உருகிப்போம் நீர் வரும் நாளிலே. அவருடைய நாளிலே ஒன்றுமே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமான ஜெபம், உபவாச ஜெபம். காலையில் எழும்பும்போது ரெண்டு மனசு. சாத்தம் ஒரு பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குது, எப்படி போய் உட்காந்துருக்க போகிறேன். உடனே ஒரு அடி. எனக்கு எப்போவுமே ஒரு எச்சரிப்பின் சத்தம் அண்டம் கொடுக்குற குரல் மாதிரியே கேட்கும். நான் பெருமைக்கு சொல்லலை, அந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்கு அண்டம் குரல் மாதிரி கேட்கும். எனக்கு இந்த உலகத்தில் அவர் தான் ரொம்ப பிரியமானவர், அவருக்கு நான் ரொம்ப பிரியமானவங்க. அதனால அந்த சவுண்டு, அவருடைய பேச்சு, அந்த எச்சரிப்பின் சத்தம் அவர் சொல்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்லுது, அந்த எப்படி போமா வேண்டாமா போமா வேண்டாமான்னு ஒரே வேணும். 9 மணி நேரம் கார் ஓட்டினேன், போக முடியாத போடா அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு மேலே நான் ஒன்றுமே தெரியல. ஃபேன் ஆஃப் பண்ணலாம், லைட் ஆஃப் பண்ணலாம், ஒன்றும் எனக்கு தெரியலை. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இல்லையா, ஒரு உற்சாகம் வந்து விட்டது, ஒரு ஒரு தெளிவு. எல்லாவற்றையும் மூடிட்டு உடனே வந்தாச்சு, வந்து உட்காந்தாச்சு. அருமை, அழகான, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. காலையில் எழும்பின மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், ஏதாவது பிரச்சனைகளை யோசிக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணணும், அடுத்தால என்ன பிரச்சனைகளை யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா காலையில் 7 மணிக்கே ஜெபம், அதுக்கு மேலே உள்ளது அப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னா, அறிவிப்பில் நம்ம வெளியானது இருந்ததுன்னா இந்திய தேசம் ரட்சிப்பட வேண்டும், அதுதான் முக்கியமான காரியம். ரெண்டாவது, இந்த தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம அறிவிப்பில் கொடுத்துருந்தோம். இது முக்கியமாக மெயினான பாயிண்ட். இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும், இதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். இது லீவு நாள், இன்றைக்கி லீவு, எல்லாருக்குமே லீவு, நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே லீவு. எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. நமக்கும் ஒரு விசேஷம், ஒரு கொண்டாட்டம். அவங்க கொஞ்ச நேரம் காலையில் போவோம், சாந்தி கொடுத்து வந்துட்டு அப்படியே படுத்தலாம், அவங்களாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம 7 மணி வரை நமக்கு இன்றைக்கி விசேஷம். விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது ஹாலிடேஸில் வேலை செய்தால் டபுள் சம்பளம்,
லீவு நாளில் வேலை செய்தால் டபுள் சம்பளம், போனஸ் ஊக்கமாக தொகை கொடுப்பாங்க. அது மாதிரி நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் தேவன் காத்திருக்கிறார். நாம் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான அதற்கு எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். ஆசீர்வாதங்களே எடுக்கிறது ஆண்டவரிடத்தில். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் தகுதி இருக்க வேண்டும். பண்டிகை நாள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பலகாரங்கள் தின்பண்டங்கள்லாம் ஏராளமாக செய்வார்கள். ஒரு ஏழை மனிதன் தன் மனதில் நினைக்கிறான், இன்றைக்கு அந்த பணக்காரமாக வீட்டுக்கு போனால் நிறைய சாப்பாடு கிடைக்கும், நிறைய தின்பண்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை மனிதன் தன்னுடைய தட்டை எடுத்துக்கொண்டு நேரே அந்த பணக்காரமாக வீட்டுக்கு வருகிறான். வாசலில் நின்று அம்மா என்று ஒரு குரல் கொடுத்தான். இவரை எதிர்பார்த்திருந்தது போல அந்த அம்மா நிறைய பலகாரங்களை கொண்டுக்கிட்டு அப்படியே ஓடி இருந்தாங்க. ஓடி வந்தவங்க அப்படி பார்த்து நின்றுட்டாங்க. இப்படி கையில் இருக்க பண்டத்தெல்லாம் எப்படி கொடுக்கறது இல்லைன்னு பார்த்தா அவன் தட்டு அசிங்கமாக இருக்கு, அவன் பாத்திரம் அசிசியாக இருக்குது. ஏன்பா இந்த பண்டத்தெல்லாம் எப்படி அந்த பாத்திரத்தில் நான் வைக்கிறது மூலம் அதை கழுவிட்டுவான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் வைக்க முடியும். அதே போல் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருக்கிறதான நாம், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதான நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். முதல்ல நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. அதாவது கர்த்தர் உலாவ வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய ஆசை. ஆனால் நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் ஒரு அசுசியை பார்த்து விட்டார் என்றால், ஒரு அசுத்தத்தை பார்த்து விட்டார் என்றால் அங்கிருந்து விலகி போய்விடுவார். நமக்காகத்தான் வந்தார், நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் வந்தார். ஆனால் பாளையம் அசுசியாக இருந்தால் நமக்கு கிடைக்காது. அதனால் எப்போது நாம் சிறிது நேரம் நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும்படியால் ஒரு சிறு துணி நேரம் நாம் ஜெபிக்குவோம். ஜெபித்து அதற்கு பிறகு கடந்து போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பினாண்டவரே, எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. எங்கள் பாத்திரங்களை சுத்தமாக்க கர்த்தாவே. எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுத்தமாக்கும் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மண்ட வந்திருக்கிறோம். எங்களுடைய பாத்திரங்கள், எங்கள் ஆத்மா சுத்தமாகட்டும் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்கள் பாளையத்துக்குள்ளே உலாவி வருகிற தேவாதி தேவன் எங்களிலே அசிசியாத காரியத்தை கண்டு எங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்குறைகளை மன்னியும் கர்த்தாவே. எங்களிலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம். உம்முடைய சித்தப்படி நீர் எங்களை உருவாக்கும். உம் சித்தமே சொல்லே. நான் ஒரு மண்பாண்டம் ஆண்டவரே. இந்த மண்பாண்டத்தை உடைக்கவும், அதை சீர் செய்யவும், அதை திருப்பி செய்யவும் எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை சுத்தமான பாத்திரமாக மாற்றினபடியால் உமக்கு கோடாபடி நன்றி கர்த்தாவே. நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம்.
உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளி செய்யும். எங்களுடைய பின்னங்களுக்கு பதில் கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஜெப வேலைக்கு ஒரு கால அவகாசங்கள்லாம் கிடையாது. 12 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண வேண்டும், 6 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண வேண்டும். நோ. வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 123:2 வாசிப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும், அது 12 மணி நேரமோ 6 மணி நேரமோ இல்லை, இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதாவது டைம் கிடையாது. 24 மணி நேரமும் டிபிஎம் சபையில் போனீங்கன்னா 24 hours பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கால அவகாசமே கிடையாது. அதுக்கு பேர் பிரேயர் செய்யும். அதாவது சங்கிலி ஜபம். அப்படி தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் கால நேரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய பலவீனத்தின் காரணமாக இவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் நம்மளால் அப்படின்ட்டு நாம் திட்டம் பண்ணி கொண்டு இருந்தே தவிர ஜெபத்திற்கு ஒரு லிமிட்டெல்லாம் கிடையாது. இயேசு சொல்லுகிறார், விட்டு விடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கேப்பே கிடையாது. விட்டு விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், போயாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கின்றார். நமக்கு நம் மனிதர்களாக நமக்கு அப்படி முடியாது. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சம் பலகீனமானது. அதனால் இப்போது நமக்கு தேவன் தந்த பலத்தினாலே நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டிய முதல் காரியம், இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது நம்முடைய விருப்பம் ரெண்டாவது இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அதிகாரமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது லேசான வசனம் இல்லை. வசனங்கள் யாவுமே, வாக்குத்தத்தங்கள் யாவுமே கண்டிப்பாக நிறைவேறியே ஆக வேண்டும். அதை எந்த அதிகாரங்களாலும் எந்த வித ஆட்சியாளர்களாலும் தடுக்கவே முடியாது. அந்த அதிகாரமான வசனம் என்னவென்றால், முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். முடங்கிதான் ஆக வேண்டும். இப்போ நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இது எதற்காக ஜெபிக்க போகிறோம்னா, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும். ஆண்டவரே சீக்கிரமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். வசனம், அந்த வசனம் சும்மா திரும்பாது, அது தன் கிரியை செய்யும். அதற்கு கால நேரம். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம் ரட்சிப்படைய வேண்டும். முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என் நாமத்தை அறிக்கையிடணும். அதற்காக நாம் சிறிது நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்ன தேவாதி தேவரே, உம்முடைய வாக்குத்தத்த வசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உபவாச திருநாளிலே தேவாதி தேவரே, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நம்முடைய வாக்குத்தத்தமான இந்த வசனம், அதிகாரபூர்வமான வசனம், எல்லா அதிகாரங்களையும் உடைத்து, ஆண்டவரே எல்லா அதிகார சக்திகளையும் உடைத்து, எல்லா விதமான பிரமாணங்களையும் உடைத்து, ஆண்டவரை நிறைவேறப் போகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாங்கள் பார்க்க போகிறோம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைகளும் உம்மைக்கு தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறாவே. இந்த வசனம் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஜெபித்த இந்த ஜெபம்
நிறைவேற வேண்டுமானால் இதற்கு ஒரு சில காரியங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது எல்லோரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் தேவனை பற்றி ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று அவர்களுக்கு ஒரு அறிவு வர வேண்டும். அப்படியானால் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லப்பட வேண்டும். அவர்கள் சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும். எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கலாம். எங்களுடைய முற்பிதாக்கள் அவங்க சொன்னதை தான் அவங்க நடந்துட்டார்கள். அவங்க சொன்னதினால் அவங்க அறிந்து கொண்டார்கள். அதே போல் நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். சொன்னால்தான் இந்த வசனம் நிறைவேறும். அதற்கு ஆதாரமாக என்ன செய்ய வேண்டுமானால் புதிதான ஊழியர்களும் எழும்ப வேண்டும். பட்டி தொட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமம் மட்டும்தான் சொல்லப்பட வேண்டும். காலையில் எழும்பின உடனே கேட்கிற சத்தம் அல்லேலூயா சத்தமாக இருக்க வேண்டும். இந்த பக்கத்தில் இருக்கிற காலையில் எழும்பின பாருங்க, மார்கழி மாத்தானா கச்சா மச்சான்னு எதெல்லாமோ கேட்கும். அப்போது சொல்கிறேன், மார்கழி மாதம் எப்போவுமே காலையில் நம்ம ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று கேட்டோம்னா அது அப்படியே மனசில் போயிடும். அது திருப்பி அது பாடும்போது ஐயோ இது வேறு மற்றவங்க பாட்டாச்சா அது நம்ம மனசில் வருது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியாது, நான் அனுபவிச்சிருக்கிறேன். காலையில் கேட்குறது அது அப்படியே மனசில் நின்று போயிடும். மார்கழி மாதம் கேட்குறது என்ன கேட்கும்? மார்கழி மாதம் இந்து கோயிலெல்லாம் புராணங்களை பாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கேட்கும். அது திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி. அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னமோ தெரியல. என்னடா பாட்டு கேட்டேன்? அதுதான் அது என்ன படம் நம்ம பாடுறாங்க, மந்திரம் என்னமோ சொல்லி பாடுவாங்க. அப்போ அதுதான் வருது எனக்கு மனசில் அப்படியே வருதுன்னு. அப்போ நீயும் பாடு அப்படின்னாரு. இல்லை அது பாட்டை பாடுறா அப்படின்னு சொன்னார். ஐயா ஏண்டவர் அதை எப்படி பாட முடியும்? நான் பாட முடியாது. அந்த ராகம் எல்லாருக்கும் சொந்தமானது. நம்ம பாட்டு அந்த ராகத்தில் பாடு அப்படின்னு உடனே பாட சொன்னேன். பாட்டை கேளுங்க. தேவாதி தேவனு மகத்வா தோத்திரம் தேசிகள் போதனை ஜீவா தோத்திரம். தேவாதி தேவனு மகத்வா தோத்திரம் தேசிகள் போதனை ஜீவா தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றி இந்த பிழை அருள்வாய் தோத்திரம். மாலை மயங்கையில் ஜோதியே தோற்றம் காலை சமயத்தில் ஜீவனை தோற்றம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றி இந்த விளை அருள்வாய் தோற்றம். அன்ப விட்டோடினும் அறிடா நண்பனே கொண்டாயுத்தத்தால் குத்தவா தோற்றம். அல்லேலூயா. ராகம் எப்படியாக எடுத்துட்டு போட்டு பாட்டு நம்முடையதாச்ச அப்படின்னு நான் எல்லா இடங்களும் இந்த பாட்டை பாடுவேன். என்ன இந்து பாட்டை பாடுறது? இந்த பாட்டு இல்லை, ராகம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உண்மைதான் அது. ஏன் நீ அந்த பாட்டு கேட்கும்போது நீ இந்த பாட்டை பாடு அப்படின்னாரு. அதிலிருந்து எனக்கு அந்த டிஸ்கஷன் ஆவார். ஏன் இதுக்கு சொல்லுகிறேன் என்றால், மக்களிடத்தில் நாம் எதை போய் சொல்லுகிறோமோ அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சொல்லுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் ஊழியர்களையும் பெருக செய்யணும். அதுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற ஊழியர்கள் போதாதுன்னு ஆண்டவரே சொல்கிறார். அறுப்பு மீது ஆடையில்லை ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இப்போது நாம் ஜெபம் பண்ணுகிறோம். எப்படி
ஆண்டவரே புதிதான ஊழியங்களையும் ஊழியர்களை எழுப்ப வேண்டும். புதிதான ஊழியங்கள்லாம் லேசாலாம் அமைய முடியாது. ஊழியம் அமைய வேண்டுமானால் அதற்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. இடம் வேணும், அதற்கு பொருளாதார வசதி வேணும், நிறைய காரியங்கள் இருக்குது. மனிதனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். புதிதான ஊழியர்கள் எழுப்பப்பட வேண்டும், புதிதான ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இயேசு என்றால் யார் என்று எனக்கு தெரியாது என்று ஒரு குரல் கூட கேட்கக்கூடாது கர்த்தாவே. எல்லா பட்டி தொட்டிகளிலும் உம்முடைய நாமம் பிரசித்தப்படும்படியாய், உம்முடைய வார்த்தைகள் பேசப்படும்படியாய் புதிதான ஊழியர்களையும் ஊழியர்களை நீர் எழுப்ப வேண்டும் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி கர்த்தாவே. ஊழியர்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே. இல்லாத இடங்களில் எல்லாம், கிராமங்களில் எல்லாம் புதிதான ஊழியர்கள் எழுப்பப்பட வேண்டும் ஆகிற கர்த்தாவே. புதிதான ஊழியர்களை எழுப்பவும். திறப்பின் வாசலிலே நின்று தேசத்திற்காக ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பு கர்த்தாவே. அன்று மோசே நின்றான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. உங்களுடைய கோபத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை பாதுகாப்பதற்காக உமக்கு முன்பாக அந்த மோசே திறப்பின் வாசலிலே நின்றான் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் தேசத்தின் ஜனங்களை காக்கும்படியாய், எங்கள் இந்திய தேசத்தை காக்கும்படியாய் ஆண்டவரே, உங்களுடைய கோபத்திலிருந்து எங்கள் இந்திய தேசம் தப்பிக்கும்படியாய் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. திறப்பின் வாசலிலே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுடைய ஜெபத்தின் வேண்டுதலுக்காக எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தாவே, அதை உங்களுடைய தேசமாக மாற்றவும். அப்படியே செய்ய போகிறபடியாக நமக்கு தோத்திரம் கர்த்தாவே. புதிதான ஊழியர்களையும் நீர் எழுப்ப போகிறபடியா, மகிமையான காரியங்களை நீர் இந்த காலவேளையிலே திட்டம் பண்ணி இருக்கிறபடியால் நமக்கு தோத்திரம் கர்த்தாவே. அதை சீக்கிரமாய் நீர் நிறைவேற்ற போகிறபடியாக நமக்கு தோத்திரம். எல்லா மகிமைகரமாக சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் தான் தெய்வம் என்று உணர வேண்டும். ஒரு உணர்வு வர வேண்டும். மற்ற தெய்வங்களை வணங்குகிற மக்களுக்கு இயேசு உண்மையான தெய்வம் என்று மனதிற்குள்ளே ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது அவர்கள் உணர்வார்கள். நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சுகம் கிடைச்சிச்சுன்னா அதற்கு பிறகு அதை விட்டு விலகி போகிறதுக்கு மனசு வராது. அவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி போவார்கள். இந்த விக்கிராராதனை செய்கிற இந்த கூட்டம் தகர்க்கப்பட வேண்டும். தாகம் உளுந்து நொறுங்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு தாகோனின் ஆலயத்திலே வைக்கிறார்கள். அப்பொழுது அதே காலையில், அதிகாலையில், அடுத்த காலையில் வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் உடைந்து சிதறி போயிருந்தது. நாம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செல்லும்போது இந்த விக்கிரகங்கள்லாம் தகர்ந்து ஒளிந்து போகும். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். இந்த சிபிஎம் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எல்லாரும் போவாங்க. எல்லாரும்னா ஜெபத்துக்கு போகிறவங்க போவாங்க, கடைக்கு நிறைய கடைகள் இருக்கும், அதனால் கடைக்கு போகிறவங்க போவாங்க, வேடிக்கை பார்க்குறதுக்கு போவாங்க. அதில் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெரியம்மா, இந்துக்காரம்மா தான், அவங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக போனாங்க. உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வேடிக்கை பார்க்க போன இடத்துல ஒரு பெரிய பொட்டி, இப்படி ஒரு பெரிய பைபிள் கருப்பாக ஸ்டிப்பெல்லாம் போட்டு கீழே கிடந்தது. இந்த அம்மா என்ன நினைத்தார்கள், அவங்களுக்கு அது பைபிள் தெரியாது. அதை எடுத்து அப்படியே மடியில் போட்டு கட்டி, யாருக்கும் தெரியாமல் ஏதோ பணப்பெட்டி மாதிரி இருக்குது, நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல், வீட்டில் யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காம ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்க இடம் இல்லாமல் எங்கே கொண்டு வச்சாங்க தெரியுமா? இந்த ஒரு மாடை மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க சாமிக்கு, சாமி படம்லாம் வச்சு அதுக்கு மேலே கொண்டு போய் பைபிள்
பைபிளை அவங்க சாமி படத்துக்கு பக்கத்தில் அது வந்து ஒரு ஆணி எடுத்துருப்பாங்க, ஆணி எடுத்து ஒரு மாடை தொங்க போட்டிருப்பாங்க ஒரு பலகை. அந்த பலகைக்கு மேலே சாய்மடனாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே கொண்டு இதை வச்சுட்டாங்க. ராத்திரி டமால்னு ஒரு சத்தம், எல்லாரும் எழுப்பிச்சு. இல்லைப்பா இல்லை சத்தம்னு பார்த்தா மாடை அப்படியே பேத்துக்கு கீழே வந்துடுச்சு. சாமி படம்லாம் உழுந்து நொழுங்கி போச்சு. ஐயா நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிறார். உடனே அவங்க பேத்து ஓடி வந்து பாட்டி என்ன சத்தம், என்னமோ சாயம்படம்லாம் உடஞ்சி போச்சாடா என்னடா பார்த்தா பைபிள் கிடைக்கிது. அது நல்ல பெரிய சைஸ் பைபிள். உடனே பாட்டி இது அந்த வேதக்காரங்க பைபிள், இதை நீ எடுத்துட்டு வந்த? இல்லை இது பெரிய பணப்பை மாதிரி இருந்தது, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். பணம் இருந்தது. முதல்ல இதை கொண்டு போய் எங்கே எடுத்தியோ அந்த இடத்துக்கு போய் நின்று யாராவது வந்தாங்கன்னா கேட்டால் கொடுத்துரு. அடுத்த நாள் அந்த அம்மா கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதில் இருந்து அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். இந்த நல்லா தானே இருக்குது, அழ மாதிரி நல்லா தானே சாங்காக தானே இருக்குது, இந்த பைப்பில் வச்ச உடனே கீழே விழுந்துருச்சேன். இன்னொன்னே ஒரு உணர்வு அந்த பாட்டி. டெய்லி அம்மா வருவாங்க, எங்கள் வீட்டம்மாவை பார்க்குறேன். அம்மா இல்லைம்மா அது இப்படி, அதான் அந்த சரித்திரத்தை எங்கள் அம்மா வீட்டம்மா அவருக்கு சொல்லி அந்த பாட்டி கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் நேரம் சோத்திரம் போட்டுட்டு போவாங்க. ஏனென்றால் தாகோல் உடைக்கப்பட வேண்டும். தாகோல் உடைக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரம்ப வேண்டும். அப்படி ஆனால் தான் தாகோல் உடைக்கப்பட முடியும். இல்லைன்னா எல்லாரும் அதை தான் தூக்கி தலையில் வச்சுட்டு தெரியுமா. அது ஒருத்தர் சொல்லார், உங்களை சுமக்கிற தெய்வம், உங்களை சுமக்கிற தெய்வத்தை நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் சமைக்கிற தெய்வம் இல்லை. அதை நம்மளாம் சமைக்கணும். நம்ம மனுஷனே செய்கிறான், மனுஷனே உண்டாக்குறான், மனுஷனே செலவு பண்ணுறான், கடைசியில் அதுக்கிட்டே போய் நின்று குடியான்னு இருக்கிறான். எப்படி புத்தி இல்லாத ஜனங்கள். ஆனால் நம்மை விட அதிகமான பக்தி உள்ளவர்கள், அவர்கள் செய்யும் காரியங்களெல்லாம் நாம் செய்கிறதில்லை, அவ்வளோ கஷ்டப்படுகிறதில்லை. தேவன் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்த விட மாட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் ரொம்ப அன்புள்ளவர். நமக்கு ஒரு முள்ளு குத்திட்டா கூட அவருக்கு வலிக்கும். நம்ம பசியாக இருந்தால் அவருக்கு பசியாக இருக்கும். 3 நாள் போதல் பண்ணுகிறார், 3 நாள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், 3 நாள் கடந்து போய் கொண்டது தொடர்ந்து ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா போங்க சொல்லிட்டாங்க சீசர்கள்லாம். ஆனால் என் தேவாதி தேவனாகி இயேசுவுக்கு பசிக்கிறது, உணர்ச்சி வருகிறது. வேண்டாம், அவர்கள் பசியால் அனுப்பாங்க. அவங்க வெளியில் போகும்போது சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு ஆதாரத்தை கொண்டு சொல்கிறார். நீங்கள் அதை வாசித்து பாருங்க. யாரும் கேட்கல, ஆண்டவரே எங்களுக்கு பசிக்குது சோறு கொடுங்கன்னு யாரும் கேட்கல, சீசர்களும் கேட்கல, ஒருத்தர் கேட்கல. ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்கிறார், அவர்களை இப்படி அனுப்பி விட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். அன்புள்ளம் கொண்ட தேவன் நம் தேவன். நமக்கு பசிப்பதற்கு முன்னாலே அந்த பசியின் உணர்வை அவர் உணர்ந்தவர். அதனால நம்மை பசியார் விடமாட்டார், நம்ம கஷ்டப்படுத்த விடமாட்டார். ஆனாலும் தேவாதி தேவனத்தில் நாம் வேண்டிக் கொள்ளப் போகிறது என்னவென்றால் அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அப்படியானால் இந்த மக்கள் உணர்வார்கள், அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து அவர்கள் வருவார்கள் ஆண்டவரிடத்திலே. அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அற்புதங்கள் விசேஷமாக என்னோடு சொல்கிறேன், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால் அதற்கு யார் காரணமாக இருக்கவும்? நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால்தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை என்றால் அது நடக்காத காரியம். ஆண்டவர் எல்லாரும் குணமாக்குகிறார். அப்பொழுதெல்லாம் நீ இவ்வளோ நேரம் என்ன நோக்கி ஜோம் பண்ணால, அதனால உனக்கு ரட்சிப்பு கிடைத்தது, உனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லலை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் உன்னை குணமாக்கினேன் என்று எங்கேயும் சொல்லலை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறார். விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால்தான் அடையாளம் நடக்கும். சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரத்தை கொடுக்குறார். நீங்கள் போய் எல்லா ஊர்களில் போய்
பிள்ளையார்களை குணமாக்குங்கள், வியாதிகளை சுகமாக்க, எல்லாரும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்துங்கன்னு சொல்லி வல்லமையான அதிகாரத்தை கொடுத்தார். உடனே எல்லாரும் போய் கிராமங்களில் அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சுகமாக்குறாங்க, எல்லாம் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடத்தினார்கள். ஆனால் திரும்பி வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கிறார். எல்லா கூட்டம் இருக்கிற கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுங்கிறார். நீங்கள்லாம் சாப்பாடு கொடுங்கிறார். அப்போது அந்த சீசர்கள் என்ன செய்திருக்கணும்? இருந்ததை எடுத்து தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை மாதிரி தோத்திரம் பண்ணி எல்லாரும் கொடுத்துருக்கலாம்ல. கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க? எங்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. 5 அப்பமும் 2 மீன் வச்சு உங்களுக்கு எப்படி போசிக்கிறது? அவிசுவாசம் வந்தது. இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கிராமத்திலாம் போய் பெரிய பலமையான காரியங்களை செய்துவிட்டு வந்த சீசர்கள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது, எப்படி கொடுக்கறது? வெளியெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். அவிசுவாசம் வந்து அப்படின்னால ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் உட்கார வச்சு ஆண்டவர் சோறு போடுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. ஏனென்றால் அவிசுவாசம் வந்தாலே அற்புதம் நடக்காது. என்னொன்று பாருங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்த இயேசு அவர் வளர்ந்த ஊருக்கு போறாரு. அங்கே போனால் ஒன்றுமே செய்ய முடியல, அவராலே முடியல. எல்லா இடத்துலையும் பிடியாளிகளை சுகமாக்கினாரு, முடவர்களை எழும்பு நடக்க பண்ணாரு. அங்கே போனால் ஒன்றுமே முடியலை. ஏன் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அங்கே அவர் அற்புதங்கள் செய்யக்கூடாமல் இருந்தது. அவிசுவாசம் வந்துச்சுன்னா அற்புதமும் நடக்காது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வளரும்படியாக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் தர தயாராக இருக்கிறேன். ஆனாலும் எங்களுக்குள்ளே விசுவாசத்தை பலப்படுத்தும் கர்த்தாவே, நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு பெரிய விசுவாசம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் கர்த்தாவே. எங்களுக்குள்ளே விசுவாசத்தை பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். நாங்கள் விசுவாசிகளாக இருந்தால் மட்டும் போதாது, எங்களுக்குள்ளே உயிர் உள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தாரும் கர்த்தாவே. நமக்கு சோத்திரம், நமக்கு சோத்திரம், நமக்கு சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாங்கள் கேட்கிற காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறபடியா சோத்திரம் கர்த்தாவே. நமக்கு சோத்திரம். நம்முடைய விசுவாசம் பெருக்கத்தக்கதாக, நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும்போது தேவாதி தேவன் நாம் கேட்பதற்கு முன்னாகவே நம்முடைய தேவைகளை அறிந்து நாம் செய்யும் விண்ணப்பங்களுக்கு அவர் தேவாதி தேவன் ஆம் என்றும் ஆம் என்றும் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து தேவன் நமக்கு ஆவியின் பலத்தை கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் தேவாதி தேவன் பதிலளிக்க போகிறார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பட வேண்டுமானால் விசுவாசம் வேணும். அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். டாக்டர் நல்ல டாக்டர், கைராசியான டாக்டர், நிறைய ஜனங்களை விட்டு தான் போகிறாங்க. நீங்களும் போங்க. சரி, ரைட்டு, டாக்டர் நல்ல டாக்டரு, பேர் போன டாக்டரு, நிறைய பேர் போகிறாங்க. எல்லாம் உண்மைதான். அவர் கொடுக்க மாத்திரை சாப்பிட்டா தானே சுகமாகும். அவர்கிட்ட மாத்திரை வாங்கி அப்படி போட்டு போனால் எப்படி சுகமாகும்? அதுதான், அந்த மாத்திரை தான் விசுவாசம். அந்த மாத்திரை தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் நமக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். காலையில் எழும்புறதுலேருந்து ராத்திரி படுக்கிறது வரைக்கும் விசுவாசம் தான். இல்லைன்னா முடியாது.
என் சாட்சி நான் சொல்கிறேன். எனக்கு 71 வயசு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு 700 கிலோமீட்டரு ஓட்டணும். நான் தான் ஓட்டணும், தனியாக ஓட்டணும் கார். எனக்குள்ள ஒரு பயம் எழுதிச்சு. அப்பா நீங்கள் ஓட்டுவீங்களாப்பான்னு என் பொண்ணு கேட்டாள். அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஆவியானவர் சொல்கிறாரு, டே ஓட்டுவேன்னு சொல்லு அப்படின்றாரு. நான் ஓட்டுவேன் அப்படின்னு. எங்கே இருக்கிறது? சாப்பிட்றது நிறுத்தணும், டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தணும், நம்ம பாடு போயிடு சுகமாக போய் சேர்ந்தோம். அதே போல் திரும்பியும் வந்தோம். திரும்பவும் ஒருக்கா போனேன், திரும்ப வந்து 2 நேரம் ஊருக்கு போயிருக்கிறேன். அப்போது நான் நினைக்கிறேன், எப்படி முதல்ல நம்முடைய விசுவாசம். நான் என்னால் கூடும் ஆண்டவரே, நீ உம்மால் என்னை வழிநடத்த கூடும் என்று நான் விசுவாசிக்கும் போது அவர் அதை வழிநடத்துவார். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, அந்த விசுவாசம் மட்டும்தான் பேட்டரி இருந்தால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரியே இல்லைன்னா என்ன பண்ணுறது? ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதனால் முதல்ல விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அடிப்படை கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடிப்படையே இல்லைதான் விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாத காரியம் ஒன்றுமே நடக்காது. விசுவாசம் இல்லை என்றால் தேவனால் கூட, இயேசு கிறிஸ்துவினால் கூட அற்புதங்கள் செய்ய முடியாது. பாருங்க, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்து 58ஆம் வசனத்தில் அழகாக அவரால் முடியலை. எப்படி? விசுவாசம். எல்லாருக்குள்ள விசுவாசம் இருந்தால்தான் இப்பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் நம்ம நினைச்சே பார்த்தாங்க. ஆனால் பிரியமானவர்களே, காலையில் சிறிது நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். முதலில் நாங்கள் கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசைதான். ஆண்டவரே, நீ தருவி, ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கர்த்தாவே என்று ஜெபிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தாவே. நாங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் எங்களுக்குள்ளே உங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அதை நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த விசுவாசத்தின் பலத்தினாலே நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தாவே. மீதியான சமயங்களிலும் தெய்வ சமயங்களோடு கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு இழைப்பும் இல்லாமல், ஒரு சோர்வும் இல்லாமல் நீர் வழிநடத்தும் கர்த்தாவே. 7 மணி என்று இல்லை, அதற்கு மேலாகவும் ஆண்டவரே உடைய சித்தம் என்றால் வழி நடக்கும். நாங்கள் கத்திருக்கிறோம் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் கத்திருக்கிறோம். நீர் உங்களுடைய இறக்கம் செய்ய வரைக்கும், தேவராய கர்த்தர் நீர் இறக்கம் செய்ய வரைக்கும் நாங்கள் உண்மையே தேடிக்கொண்டிருப்போம் கர்த்தாவே. உண்மையே நோக்கி கொண்டிருப்போம். இந்த வேலையை நாங்கள் ஆயத்தமாகி, இந்த நாளை நாங்கள் ஆயத்தமாக்கி காத்திருக்கிற காரணமே உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யுங்கள் தாவி. உண்மை எங்களை ஆசீர்வதித்தால் நாங்கள் உண்மை விடப்போவதில்லை ஆண்டவரே. ஒட்டுமுடியே நீதான் கிரியை செய்யும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் சோர்வின் அடிப்படையில் சோர்ந்து போகாமல், விசுவாசம் குறைந்து போகாமல் தேவாதி தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமைகளும் உண்மைக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென்.